வணக்கம் நண்பர்களே. சனிக்கிழமை இன்றைக்கி வேலையெல்லாம் காலையிலே தொடங்கியாச்சுங்க. காலையில் டிஃபன் வேலை தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த தேங்காய் திருவுறதுக்கு இடத்துல நான் வந்து துணிப்பை விரிச்சாங்க எப்போவுமே தேங்காய் திருவேன். ஏன்னா சிந்தாமல் சிதறாமல் அப்படியே தேங்காய் திருவி எடுத்து வச்சிடலாம் பார்த்தீங்களா. சரி, காலையில் டிஃபன் பண்ணுறதுக்கு பிள்ளைங்களுக்கு மேகி தான். என்னோட பெரிய பொண்ணு தான் மேகியெல்லாம் கிண்டிகிட்டு இருக்கிறா. நான் வந்து காப்பியெல்லாம் ஆற்றிட்டுருக்கேங்க. அதுக்கப்புறம் எனக்கு மேகியெல்லாம் திங்கையெல்லாம் ரொம்ப இஷ்டம் கிடையாது. அதனால் நான் எனக்கு தேவையான அளவுக்கு உப்புமா கிண்டுறேங்க. உப்புமா கிண்டுறது எப்படின்னு பார்த்துடலாமா. ஒரு கடாய் அடுப்பில் வச்சு தேங்காய் தாங்க ஊற்றுறேன். தேங்காய் ஊற்றிட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு இதெல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு மிளகா வத்தல் கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா போடலைங்க, அது சாப்பிடும்போது கடிச்சிருவேன்னு சொல்லிட்டு அதை போடலை. சரி, இந்த போட்டாச்சு பாருங்கள். நான் வறுத்த ரவை தாங்க எடுத்து வச்சுருக்கிறேன். அதனால் நான் ரவையை வறுக்கலை. இந்த சைடு அடுப்பில் மேகி வெந்துட்டுருக்கு, அது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்குதுங்க. அப்பப்போ கிண்டி விட்டுற வேண்டியதான். சரி, இப்போ இந்த உப்புமாக்கு வேண்டி அதில் மிளகாத்தல் போட்டுட்டு கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் பல்லாரி ஒன்று எடுத்துருக்கேங்க, அதை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டு தாளித்து விட்டுறலாம். இப்போது 1.5 கப் தண்ணி தான் ஊற்றுறேங்க. 100 கிராம் ரவை நான் எனக்கு எடுத்திருக்கேன். அவ்வளோ நான் சாப்பிட மாட்டேன், எப்படியும் மிச்சம் தான் வரும். அதுக்கு குறைச்சி எப்படி கிண்டுறதுன்னு தெரியல, அதனால தான் 100 கிராம் ரவை எடுத்திருக்கேன். இப்போ 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறேங்க. தண்ணி கொதிக்கட்டும். கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்த உடனே தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது நான் வந்து மேகி வெந்துடுச்சு, அதை தனியாக எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ இந்த அடுப்புலேருந்து இந்த அடுப்பில் மாற்றிக்கிறேன் உப்புமா கிண்டுறதை. சரி, இப்போ நான் ரவையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேங்க. அடுப்பு தீயை சிம்மில் வச்சு ரவையை மூடி வச்சிடலாங்க. அப்படியே இருந்து வேகட்டும். இன்றைக்கி 2 பேருக்குமே லீவு தாங்க. அதனால் நீ வீட்டில் கிடந்தான் எல்லாம் செய்துட்ருக்கோம். சமையல்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணிகிட்ருக்கோங்க. சரி, இப்போ ரவை அழகாக வெந்துடுச்சு. இப்போ நாங்கள் எல்லோரும் 3 பேரும் சாப்பிட உட்காந்தாச்சு. 3 பேருக்கும் காப்பி ஊற்றியாச்சுங்க. நான் தான் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். காப்பி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா எனக்கு தேவையான அளவுக்கு ரவையும் நான் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக சீனி தூவி சாப்பிட்றதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பிள்ளைங்க 2 பேருக்கும் மேகியை ஷேர் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். அதுக்கப்புறம் 3 பேரும் ஜாலியாக சிரித்து பேச்சு சாப்பிட்ற வேண்டியதாங்க. சாப்பிட்டுட்டு அடுத்த வேலையை பார்க்க நாங்கள் கிளம்பிட வேண்டியதான். சரி, இந்த பாருங்கள் நாங்கள் எப்படி என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கோன்னு. 3 பேரும் சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இனி நான் கிச்சனுக்கு வேலையை பார்க்க போயிட வேண்டியதான். சின்னவா விளையாட போயாச்சு, பெரியவா படிக்க போயாச்சு. இப்போது கிடக்க பாத்திரத்தெல்லாம் சிங்கில் புறக்கி போட்டாச்சு. ஒலை வச்சுருக்கேங்க. அரிசி எடுத்து களைஞ்சிட்ருக்கேன். ஒலை இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சுடுத்தி. இப்போ அரிசியை போட்டுற வேண்டியதான். போட்டுட்டு ஒலை பானைக்கு மேலே இந்த சருவத்தில் தண்ணி கோரி வைப்பேங்க. அந்த தண்ணி சூடாக மாற்றி எடுத்துருவேங்க. சரி, சோறு வேகிற கேப்பில் நம்ம துணியெல்லாம் மிஷினில் போட்டுடலான்னு சொல்லி மிஷினில் துணி போட்டுட்ருக்கேன். எப்போவுமே சட்டை பாக்கெட், பேண்ட் பாக்கெட்லாம் ஏதாவது துண்டு இருக்கா, காயின்ஸ்லாம் கிடக்கான்னு எடுத்து பார்த்து தாங்க நான் துணியெல்லாம் போடுவேன். சரி, மிஷினில் துணியை போட்டு ஆன் பண்ணி விட்டாச்சு. இப்போது சோறு வெந்துடுச்சு, அதை வடிச்சிடலாங்க. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா முட்டை வறுவல் தான் பண்ண போகிறேன். நேற்றுக்கு வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதனால் முட்டை வறுவல் பண்ணி சாப்பிட்ற வேண்டியதான். எல்லோரும் சாப்பிட உட்காந்தாச்சு 3 பேரும். அவங்க அப்பா சாப்பிட்டு போயிட்டாங்க கடைக்கு. நான் 3 பேருக்கும் தட்டில் சோறு போட்டாச்சு. முட்டை வறுவல் எடுத்து வச்சுருக்கேன், தயிர் கலக்கி வச்சுருக்கேன், சாம்பார் ஊற்றிட வேண்டியதான். 3 பேரும் சேர்ந்து ஜாலியாக சாப்பிட்ற வேண்டியதாங்க. சாயங்காலம் உள்ளதும் நைட் உள்ளதும் அடுத்த வீடியோ பார்ட் 2ல் போட்டு விட்றேங்க. பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ.